அசோகர் சாலை ஓரங்களில் மரம் நட்டாரு அப்படின்றாங்க. அசோகர் இறந்த பிறகுதான் அந்த மரங்கள் பெருசாக இருக்கும், மக்களுக்கு பயன்படுத்திருக்கும். அது மாதிரி கட்சி இங்கே வளர்ந்துருக்கு அப்படின்னா இன்னைக்கு ஒரு நரேஷ் குடியரசன் இந்த இடத்த பார்க்குறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் முன்னாடி எவ்வளோ பேர் உழைச்சிருப்பாங்கல்ல, அசோகர்னு சொல்கிற மாதிரி அவங்களெல்லாம் அறுதிட்டு பேரிட்டு சொல்கிறது சாத்தியம் தானா? இல்லை, அப்படி பண்ண முடியாது. ஏன்? பொருளாதாரம் இருக்கிறவங்கள நம்ம மக்களே அடுவங்க பொருளாதார பலத்தை வச்சு தான் இந்த கட்சியை வளர்த்துருக்க முடியும். ஒன்லி ஒன் பொருளாதாரம் இருக்கிறவங்க பற்றி பேசப்படுவோம். பொருளாதாரம் இல்லாமல் துண்டறிக்கை குத்துவங்க, போஸ்டர் ஒட்டினவங்க, அப்போ கட்சியை செவரொட்டியில் வரைபடம் வரைந்தவங்க அவங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரியல, காணாமல் போயிட்டாங்களே. இப்போ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஏதாவது செய்யறது சாத்தியம் தானே? இல்லை, இல்லை. ஏன் முடியாது? எதனால முடியாது? அவங்களுக்கு நீங்கள் என்ன உதவி கொடுப்பீங்க? நல்ல கேள்வி. ஆனால் அவங்க எதை எதிர்பார்த்து போஸ்ட் ஓட்டினாங்க? அப்போ இருக்கிற நம்மளோட நோட்டீஸ் கொடுத்தாங்க. ஒரு தலைவர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு, அவரை ப்ரொமோட் பண்ணுற ஒரே ஒரு. அப்படிதான் நீங்களும் 2014 வேலை செஞ்சீங்க. ஆனால் இன்னைக்கு உங்களை அங்கீகரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு எடுத்தா அது என்ன மாதிரி அங்கீகாரம் உங்களை கேட்பீங்க? அங்கீகாரம் நீங்களும் அப்படிதான், வெற்றியும் அப்படிதான், சதீஷும் அப்படிதான், பிரசாந்த் அப்படிதான். அது மாதிரி தான் நீங்கள் தலைவரை ப்ரொமோட் பண்ணுன்றதை தவிர பெரிய ஆசைகள்லாம் இல்லை. சமூகத்தில் பிறந்திருக்கோம், நமக்காக உழைக்கிறாருன்னு ப்ரொமோட் பண்ணாரு சதீஷ், வெற்றி, பிரசாந்த், நீங்களாம். இப்போ அவங்களுக்குலாம் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னா என்ன மாதிரி அங்கீகாரம் கொடுக்கலாம்? அங்கீகாரம்லாம் எதிர்பார்க்கல. அங்கீகாரன்றதே இன்னும் நம்மளை பலப்படுத்திக்கின்னு மக்களை எப்படி சந்திக்கிறதுன்றதான் யோசிக்கணுமே தவிர, அங்கீகாரம் கொடுத்தாதான் ஒரு பொலிட்டிசைஸ் பண்ண முடியும் மக்கள்ன்றதுலாம் ஒரு மித்து தான். அது ஒரு மாயை தான். தலைவர் எப்பயுமே பஸ்ஸில் தான் போவார்லாம் சொல்லியிருக்காரு. நடந்து போவார் சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் அங்கீகாரம் கொடுத்தாதான் மக்களை பொலிட்டிசைஸ் பண்ண முடியும். தலைவர் இன்னும் பலு சேர்க்க முடியும். அரசியல் பண்றதெல்லாம் அதெல்லாம் சும்மா கருத்தியல் ரீதியா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றது, தலைவர் எப்படி மக்களிடையே எடுத்து சொல்றது, அடுத்த முதலமைச்சர்ன்ற கனவோடு எப்படி பயணிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் மக்களிடையே போயிட்டு பரப்புரை செய்யறது தான் நம்மளோட வேலை. அதுக்கு எந்த ஒரு அங்கீகாரம் கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை. கிடைக்குமா? எது கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை, கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை. கிடைக்குமா? ஒரு பாசிட்டிவா சொல்லுங்க. வீடியோ க்ளோஸ் பண்ண போறேன். பாசிட்டிவ்னா என்ன? நம்ம அவங்கவுங்க வாழணும்னா அவங்கவுங்க உழைக்கணும். நம்ம உழைக்கிறோம். அதுக்கு மீறியும் நம்ம ஒரு பார்ட்டியில் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா நம்மளோட இது போட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்போ இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் ஒரு குழு அமைச்சு அவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு அவங்கள பொலிட்டிசைஸ் பண்ணி அவங்களுக்கான கரெக்டான ஒரு பொருளாதார பின்னணியை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்க எப்படி செலவு பண்ணுறாங்கன்றதை அவங்ககிட்ட பர்சனலாக ஒரு மீட்டிங் போட்டு கேட்கலாம். ஏன்னா கட்சியில் எல்லாரும் நிதி கொடுத்தா நான் பெரிய நிர்வாகின்னு நினைக்கக்கூடாதுல்ல. அப்போ நிதி இல்லாத இந்த கட்சி வளர்த்துருக்காங்க. நிதி கொடுத்தவருக்கும் நிதி கொடுக்காதவருக்கும் ஒரு மக்களை போய் சந்திச்சவனோ, ஷோரிட்டி எவ்வளோ ஓட்டியிருக்கானோ, அவங்க ஜெயில் வழக்கு எவ்வளோ சுமந்தவங்களோ அவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களும் இவங்க ஈக்குவல் தான். அப்போ அங்கீகாரன்றது நம்ம மனசில் ஏற்றி பண்ணுறது தான். அது நம்மளுக்கு கிடைக்கும், அப்போ தான் நான் வேலை செய்வேன்றது தான் தப்பான விஷயம். சொல்லுங்கள் வேறு. ரொம்ப சிறப்பு. இருங்க, கட் பண்ணிட்டு மறுபடியும் வரேன்.